Hello friends, welcome to Naga Cooking Series. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி சன்னா மசாலா. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் Naga Cooking Series சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் சன்னா மசாலா செய்யிறதுக்கு 700 கிராம் வெள்ளை சுண்டைக்கல்லை எடுத்துர்க்கேன். இதை வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்ச சுண்டைக்கல்லையை ஒரு குக்கரில் போட்டு அது முங்குற வரை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 5 விசில் வர வரை வெயிட் பண்ணலாம். பேன் சூடானோடனே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய். இதை வந்து சிம்லே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வறுத்து வச்ச மசாலா பொடியில் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். வேக வச்ச சுண்டைக்கல்லையை கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கிடலாம். பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ 2 வெங்காயம் சேர்த்துக்குவேன். வெங்காயம் வதங்கினோடனே 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன். பேன் சூடானோடனே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவேன். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அரைச்சி வச்ச சன்னா மசால் பொடியை சேர்த்துடலாம். பச்சை வாசனை போனோடனே வேக வச்ச சுண்டைக்கல்லையை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சுண்டைக்கல்லை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நாகா குக்கிங் சீரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.